நிறமூட்டப்பட்ட பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன். தடை செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாய் விற்பனை ஆராய்வதற்காக குழு ஏதேனும் அமைக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் அப்படி விற்கும் பட்சத்தில் அதனை பறிமுதல் செய்ய திட்டம் ஏதேனும் வகுக்கப்பட்டிருக்கிறதா? தடை செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாய் விவகாரம் தொடர்பாக நிறமூட்டப்பட்ட பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தற்போது உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக தொடர் சோதனையில் ஈடுபட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு அரசு வழிகாட்டுதல் வழங்கியிருக்கிறது. குறிப்பா வழிகாட்டு நெறிமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ரசாயனம் கலந்த பஞ்சு மிட்டாய் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்துல பஞ்சு மிட்டாய் விற்பனையை தமிழக அரசு தடை செய்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 45 சுகாதார மாவட்டங்கள்ல அடுத்த சில நாட்களுக்கு தொடர்ந்து சோதனை நடத்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா அந்த பஞ்சு மிட்டாய் விற்பனையை பொறுத்த மட்டில் குறிப்பிட்ட சில இடங்கள்ல விற்பனை நடைபெறுவதாக தெரிய வந்திருக்கிறது. அந்த இடங்களாக திரையரங்குகள், பூங்காக்கள், பள்ளிகள், கடற்கரைகள், திருமணம் மற்றும் கோவில் விழாக்கள் உட்பட பொது இடங்கள்ல இந்த பஞ்சு மிட்டாய் என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த பஞ்சு மிட்டாயில வெள்ளை நிற பஞ்சு மிட்டாய் தவிர்த்து மற்ற நிறமூட்டப்பட்ட பஞ்சு மிட்டாய்கள், அதாவது பிங்க் கலர் மற்றும் பச்சை உள்ளிட்ட பல்வேறு நிறங்கள்ல இந்த பஞ்சு மிட்டாய் என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிறமூட்டப்பட்ட பஞ்சு மிட்டாயில் தான் ரொடமைன் பி எனப்படக்கூடிய அந்த செயற்கை நிறமூட்டிகள் மூலமாக புற்றுநோயை உருவாக்கக்கூடிய வகையில் கலவையை கொண்டு அந்த நிறமூட்டப்பட்ட ஒரு நிலையில தற்போது உணவுப் பொருள் தயாரித்தல், பொட்டலமிடுதல், சேகரமிடுதல், அதே போல் வாகனங்களில் எடுத்துச் செல்லுதல், பரிமாறுதல், விற்பனை செய்தல் உள்ளிட்டவைகளுக்கு தற்போது பஞ்சு மிட்டாய்களுக்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. இவை உடனடியாக கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டத்திற்கு புறம்பாக விற்பனையாகக்கூடிய தடை செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாயை யாரும் வாங்கி உண்ண வேண்டாம் எனவும் பெற்றோர்கள் குழந்தைகள் வாங்கி அருந்துவதை கண்காணிக்கும்படியும் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவை வழங்கியிருக்கிறது. தடை செய்யப்பட்ட அந்த பஞ்சு மிட்டாய் வகைகளை விற்பனை செய்பவர்கள் குறித்து 9444042322 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளிக்கக்கூடிய பட்சத்தில் பொதுமக்களுடைய அந்த புகாரின் அடிப்படையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மாவட்ட வாரியாக சோதனையில் ஈடுபடுவார்கள் எனவும் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தடை செய்யப்பட்ட அந்த பஞ்சு மிட்டாய் வகைகள், அதாவது நிறமூட்டப்பட்ட அந்த பஞ்சு மிட்டாயை விற்பனை செய்யப்பட்டால் அவற்றை கைப்பற்றுவதுடன் சம்பந்தப்பட்ட விற்பனையாளர் மீது அபராதம் விதிப்பது, தொடர்ந்து மீறக்கூடிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது உள்ளிட்ட உணவு பாதுகாப்புத்துறை தரங்கள் சட்டம் 2006 படி சிறை தண்டனைக்கும் பரிந்துரைக்கவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. வரும் நாட்கள்ல 45 சுகாதார மாவட்டங்களிலும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று கள ஆய்வில் ஈடுபட வேண்டும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பில் அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.